Okay, good evening. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த நோட் MCU வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த டிவைஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய GPIO பின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆஸ் லைக் யுவர் அட்ரினோ டிவைஸ். ஸோ உங்கள் அட்ரினோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 0லேருந்து ஆரம்பிச்சு 13 வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த GPIO பின்ஸ் வந்து நம்ம டிஜிட்டல் பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ் இருக்கு 0லேருந்து 5 வரைக்கும். ஸோ A0 to A5 டோட்டலாக 6 அனலாக் பின்ஸ் இருக்கும். தென் V இன் கிரவுண்டு 5 வோல்டேஜ் 3.3 வோல்டேஜ் தென் ரீசெட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ அட்மேகா ஐசி வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் 6 அனலாக் போர்ட்ஸ் இருக்கிறதா ஒன்லி பெனிஃபிட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்டர்ஃபேசிங் போர்ட்ஸ் இதில் தேவைப்படாது அட்ரினோ பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த ஸ்லைடில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல அட்ரினோ போர்டு இருக்கு. இதை வந்து நீங்க நெட் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் ஷீட் வந்து தேவைப்படும். அதுவே வந்து நீங்க இந்த ராஸ்பெரி பை யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராஸ்பெரி பை மாடல் வந்து பாத்தீங்கன்னா ராஸ்பெரி பை பி 3B+. ஓகேவா? ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே உங்களுக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ வைஃபை டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இங்க வந்து நம்மளுக்கு போர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? HDMI கேபிள் இருக்கு. அதே மாதிரி USB ஸ்லாட்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? USB ஸ்லாட்ஸ் லேன் போர்ட் கூட இருக்கு. நம்ம லேன் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீபோர்ட் மவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து மானிட்டர் கனெக்ட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு மினி கம்ப்யூட்டரா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுலயும் வந்து GPIO பின்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? 40 பின் இருக்கு. இதை வந்து நம்ம ஜெனரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோலர். ப்ராசஸர். இது வந்து ப்ராசஸர். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்டர்னலா தான் நம்ம மெமரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்ட்ரோலர். ஓகேவா? அட்ரினோ அப்படின்றது வந்து கண்ட்ரோலர். இது வந்து நம்மளோட நோட் MCU. ஓகேவா? ஸோ இந்த நோட் MCU தான் இப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க போறோம் மோஸ்ட் ப்ராப்ளி. அதுக்கப்புறம் சில அதர் டிவைசஸும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். பின் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு இங்க GPIO பின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போர்ட் பின்ஸ் இருக்கும். D0லேருந்து D8 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேஷன். இது வந்து GPIO ரெப்ரஸன்டேஷன் 16540 அப்படின்றது வந்து உங்களோட GPIO ரெப்ரஸன்டேஷன். சரிங்களா? நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் இதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சூட்டபிளா தான் இருக்கும். 3.3 வோல்டேஜ் கிரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். தென் இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த சென்சார்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கன்சோல் விண்டோ, தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். பின் மோடை வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து டைம் டிலே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து மில்லி செகண்ட்ல இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ செகண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து into 100, ஸோ அந்த வேல்யூ கொடுத்தாதான் உங்களுக்கு, சாரி into 1000 அந்த வேல்யூ கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அது வந்து செகண்ட்ஸ்ல ஆக்சுவலா ஒர்க் ஆகும். ஸோ 2.5 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 2500 நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ எரர்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காம் போர்ட் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ காம் போர்ட் வந்து எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து கண்ட்ரோல் பேனல் போகணும். கண்ட்ரோல் பேனல்ல உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து லிஸ்டிங் வரும். சரிங்களா? ஸோ இதுல போர்ட் அப்படிங்கிறது வந்து போய்க்கோங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணல, டிவைஸை கனெக்ட் பண்ணேன். ஒன்ஸ் நான் வந்து டிவைஸை கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கேபிள் எடுத்து என்னோட நோட் MCU வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து நோட் எனேபிள் ஆகும். ஸோ இதை கனெக்ட் பண்ணணும். ஒரு 2 டைம்ஸ் ரீசெட் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகுது டிவைஸ். ஸோ ரிஃப்ரெஷ் ஆனோடனே எனக்கு போர்ட்ஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சிலிகான் லேப்ஸ் CP210X USB UART bridge அப்படின்னு வருது. ஸோ இந்த சிப்செட்டோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா CP210X. அந்த எக்ஸ் வந்து 1 2 3 4 என்ன வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் வெர்ஷன். ஸோ இது வந்து சிலிகான் லேப்போடது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷனோட வரும். இங்க காம் போர்ட் 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா என்னோட வந்து டிவைஸ் வந்து கம்யூனிகேஷன் போர்ட் 5 வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து காம் போர்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரோக்ராம்லயே நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டு. ஸோ பிரெட் போர்டில் வந்து யூஸ்வலா நம்ம சென்டர்ல தான் வந்து இங்கே கனெக்ஷன் கொடுப்போம். வெர்டிகல் லைன்ஸ் வந்து இதுல ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து வெர்டிகல் லைன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க நான் காமிக்கிறது வந்து மெகா சைஸ், அதாவது ஆர்டினரி பிரெட் போர்டு. இதுல பிசிக்கலா நான் காமிக்கிறது வந்து மினி பிரெட் போர்டு. சரியா? ஸோ இதுல வந்து பாதி தான் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் வந்து பவர் ரெயில்ஸ் இருக்கும். ஸோ கிரவுண்டு VCC நிறைய கனெக்ஷன் வேணும்னா மட்டும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க மிடில் இருக்கிற கனெக்ஷன் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் என்னன்னா மேக்ஸிமம் 6 ஹோல்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேல போகும்போது நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க முடியாது. அந்த பர்பஸ்க்காக தான் பாட்டம் அல்லது டாப்ல வந்து நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். ஸோ அதை யூஸ் பண்றதுக்காக தான் இவங்க வந்து ரெட் அண்ட் பிளாக் கலர் லைன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் லைன் கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தான். நீங்க வேணா மேல இருக்கிறது பிளாக்காகவும் கீழே இருக்கிறது ரெட்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ இங்க கிரீன் கலர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சிங்கிள் பிளேட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் இந்த 6 ஹோல்ஸ்ல நீங்க வந்து எந்த இடத்துல, சரி 5 ஹோல்ஸ்ல நீங்க எந்த இடத்துல வந்து 2 எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணாலும் அது எல்லாமே பேக்ல ஷார்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இது டெம்பரரி பர்பஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து அசம்பிளிங். ஸோ அந்த அசம்பிளிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதை வந்து இப்படியோ நடுவுலையோ எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கனெக்டிவிட்டி வந்து சிரமமா இருக்கும். இந்த யூஎஸ்பி ஸ்லாட் நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா கம்ப்யூட்டர்ல இருந்து. ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்து சிரமமா இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியா ரிமூவ் பண்ணி பிளக் பண்றதுக்காக எட்ஜில் வந்து வைப்பேன். ஓகேவா? பிரெட் போர்டோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி வச்சு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா என்னால் இந்த கேபிளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த கேபிளை வந்து நான் ஈஸியாக பிளக் பண்ணிக்கலாம். ஸோ பிளக் அண்ட் பிளே வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை வந்து எட்ஜில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த டிவைஸை வந்து நோட் எம்சியூ நீங்கள் பிரெட் போர்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இதை வந்து இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த கனெக்டிவிட்டியை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சதுதான். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லைட் ப்ரோக்ராம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் எம்ப்ராய்டரி ப்ரோக்ராம் நிறைய எடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் இதனுடைய கனெக்டிவிட்டி காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் எல்லாமே ஐஓடி தான். ஸோ பிளிங்கிங் ஆஃப் எல்இடி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு ஜிபிஐஓ பின் எடுத்து ஒரு எல்இடி கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். எல்இடிக்கு 2 பின் இருக்கும். ஸோ ஒன்று வந்து லென்த்தி பின், அது வந்து பாசிட்டிவ். இன்னொன்று வந்து ஷார்ட் பின், அது வந்து நெகட்டிவ். ஸோ ஷார்ட் பின் வந்து பிளாக் கலர்ல இருக்குது. அதை வந்து நீங்க ஏதாவது ஒரு கிரவுண்ட் பின் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரவுண்ட் பின் அப்படிங்கிறது வந்து 2-3 இடத்துல இருக்கும். நீங்க எதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. இன்கேஸ் நீங்க ஒரே ஒரு எல்இடி கொடுத்து போறீங்கன்னா இந்த மாதிரி வயர் கூட தேவையில்ல, டைரக்டாவே இங்க கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து D0 பின்ல கொடுக்குறேன் அப்படின்னா D1 பின்ல கொடுக்குறேன் அப்படின்னா D1ல இருந்து கிரவுண்ட் வரைக்கும் நான் இப்படி டைரக்டா கூட என்னோட எல்இடி வந்து பிளக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பெருசான விஷயம் கிடையாது. ஆனா ஜிபிஐஓ பின் நம்பர் என்னங்கிறது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஜிபிஐஓ 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா D1. சரியா? ஸோ அது நான் வந்து கான்ஃபிகரேஷன் சொன்னேன் இல்லையா, ஜிபிஐஓ பின் அப்படிங்கிறது வந்து D1 பின். ஸோ போர்டில் பார்த்து D1 கொடுக்கலாம், இல்லைன்னா ஜிபிஐஓல 5 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த D1 D2 அப்படிங்கிறது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த ரெப்ரஸன்டேஷனே ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கோட் எழுதணும். ஸோ கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்டினோ கோடு தான் சிம்பிளா இருக்கும். ஸோ ஹை அல்லது லோ கொடுத்தோன்னா அந்த டிஜிட்டல் இன்புட் வந்து ரைட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் கோடு. இது அதெல்லாம் கிரீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் தட் கோட் அண்ட் டெல் யூ. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ we will directly enter into the program as well as the hands-on. ஓகேவா? ஸோ அர்டினோ வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அர்டினோட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து நான் நேற்றே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் வீடியோல, அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, ரொம்ப டைம் டேக்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் தி 8266 போர்டு. இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து ஆர்டினோவா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து ஆர்டினோ வந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாலேஷன் கைடுன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கேன். www.arduino.cc அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் கிளிக் அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த வெப்சைட் போங்க, கண்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோட் கேட்கும். நீங்க ஜஸ்ட் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணுங்க, ஜஸ்ட் டவுன்லோட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அர்டினோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்றதா, வேற ஒன்றும் பெருசா இருக்காது இதுல. ஸோ இந்த ப்ரொசீஜரையும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி மறந்துடக்கூடாது, இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் வந்துட்டு அது ப்ரொவிஷன் கேட்குதோ இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பா இது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ டோன்ட் இன்ஸ்டால் தான் டிஃபால்ட்டா எனேபிள் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா கிளிக் ஹியர் டு இன்ஸ்டால். இதை பார்த்து டோன்ட் இன்ஸ்டால் கொடுத்துறாதீங்க. ஓகேவா? எல்லா ஃபியூச்சர்ஸும் வேணும், எல்லா லைப்ரரியும் வேணும். ஸோ டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அதனால தாராளமாக நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல எந்த இஷ்யூவும் வராது.
ஸோ இதுல வந்து இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவையும் நீங்க இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அதான் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அட்ரினோடைய ஸ்கெட்ச். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அட்ரினோட ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 பார்ட் இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா செட்டப், கீழே வந்து பாத்தீங்கன்னா லூப்னு ஒன்று இருக்கும். ஸோ செட்டப் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் டைம் ப்ரோக்ராம். அதாவது நீங்க வந்து ஒரே ஒரு டைம் உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா இனிஷியல் செட்டப் வந்து பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இங்க மேல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் செட்டப்க்கு முன்னாடி. சரியா? இன்டிஜர், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம்னா இல்லை லைப்ரரி யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் மேல வந்து டிக்ளேர் பண்ணுவோம். செட்டப்ல வந்து ஒன் டைம் ஒர்க் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடுவோம். அடுத்தது லூப் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள வந்து நம்ம ரிப்பீட்டடா என்ன போடுறது செய்யணுமோ அதை வந்து நம்ம லூப்பா போட்டுடலாம். நீங்க ரிப்பீட் பண்ணாலும் பண்ணாட்டியும் இந்த லூப்ல இருக்கக்கூடிய கோடிங் வந்து அகைன் அண்ட் அகைன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்க டிலே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைம்க்கு வெயிட் பண்ணிட்டு வரும். நீங்க டிலே கொடுக்கலன்னா அது பாட்டுக்கு ரொம்ப ஸ்பீடா மில்லி செகண்ட்ல ரேஞ்ச்ல வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நம்ம ஜஸ்ட் அட்ரினோ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த அட்ரினோல இந்த போர்டை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அட்ரினோங்கிறது இது மட்டும்தான். இதோட ஃபியூச்சர் வந்து டைரக்டா உள்ள இருக்கும். பட் இந்த போர்டு இருக்காது. ESP8266 அப்படின்ற இந்த போர்டு இருக்காது. இதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது சேம் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நான் இதை காமிச்சிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு URL கொடுத்துருக்கோம். சரிங்களா? அட்ரினோ JSN அப்படின்ற இந்த URL கொடுத்துருக்கேன். இந்த URL எடுத்துட்டு போய் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து இன்னொரு சஜஷன் இருக்கு. என்னன்னா இது வந்து ஜெனரல் பேக்கேஜ். இப்போ ESP8266 ஜெனரல் பேக்கேஜ் நீங்க போட்டீங்கன்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்னவோ அது இன்ஸ்டால் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 7.2.3 அதுதான் அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ அது வந்து இன்ஸ்டால் ஆயிடும். பட் இதுல ஒரு பேக்கேஜ்ல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க வந்து ப்ராக்டிக்கலா கோடிங் போடும்போது நான் ரியலைஸ் பண்ணது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், 7.6 இல்ல 5 விட அதிகமா 6, 7 அந்த ரேஞ்சில் என்ன வெரைட்டி வந்ததுனாலும் சரி அதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஓகேவா? ப்ராக்டிக்கலா நான் கொண்டு போய் அந்த டிவைஸை வந்து ஒரு அப்ளிகேஷன்ல செஞ்சு வைக்கும் போது கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒர்க் ஆகும், ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறமா எல்லாமே ரீசெட் ஆகி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது நம்மளுக்கு அன்வான்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இதை கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா திடீர்னு வந்து அது மறுபடியும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி ஒர்க் ஆகும். பாத்தீங்கன்னா திடீர்னு பே பண்ணல மாதிரி இருக்கும். ஸோ இது அன்வான்டா நம்ம அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டேபிளான ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் சஜஸ்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை நான் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறது ப்ரொசீஜர் தான் இது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு ஃபைல் போகணும், ப்ரிஃபரன்சஸ் போகணும். இந்த ப்ரிஃபரன்சஸ்ல இந்த லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இது வேணாம், நான் வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கீழே லிங்கையும் போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து டவுன்லோட் 2.5.0 பேக்கேஜ் ESP8266 index.jsn. சரிங்களா? இதை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ்ல போயிட்டு போர்டு போகணும். போர்டுல போர்ட் மேனேஜர். சரிங்களா? ஸோ போர்ட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய டிவைசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா போர்டையும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் வரும், வெயிட் பண்ணணும். அது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க உங்களோட போர்டு ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணணும் ESP8266 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இது வந்து இந்த பேக்கேஜ்க்குள்ள போகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து இன்ஸ்டால்ட் அப்படின்னு வருது. இன்கேஸ் நான் அப்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெர்ஷன் செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுக்கலாம். இல்லை சிம்பிளா அப்டேட் கொடுத்தாலும் அப்டேட் ஆகும், பிரச்சனை இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் பேக்கேஜ். இது ஏன் இதுக்கு மேல அப்டேட் ஆகலைன்னா நான் அங்க ஃபைல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ்லயே 2.5.0 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு வந்து இங்க அப்டேஷன் காமிக்கல. நீங்க வந்து சப்போஸ் இந்த பேக்கேஜ் போட்டீங்க அப்படின்னா, இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் கேட்கும். இன்கேஸ் நீங்க வந்து பழைய வெர்ஷன் இருக்கீங்க, புது வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னா இது கேட்கும். கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். சரியா? பட் டிராபேக் என்னன்னா அது வந்து ஸ்டேபிளா இல்லை மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸ். சரியா? ஸோ ஒன்னொன்னா நீங்க போயிட்டு ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட்ல பிரச்சனையா இல்லை கோடிங்ல பிரச்சனையான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பாதி டைம் போயிடும். ஸோ அதனால இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் சார்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ரீசெட் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. சரியா?
ஸோ இங்க போயிட்டு நீங்க அப்டேட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து போர்டு இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ லிங்க்லேயும் இருக்கு. அந்த வீடியோ லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை இன்ஸ்டாலேஷன் மட்டும் எடுத்தோம்னா அது ஒரு 1/2 hour போயிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ காமிக்கிறேன், ஷேரும் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு இன்ஸ்டால் ஆட்ரஸ் அர்டினோ சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இதில் போனீங்க அப்படின்னா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன செட் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அர்டினோ கூட எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிடலாம், இந்த போர்டு இன்ஸ்டாலேஷன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் ESP8266 நோட் MCU போர்ட் இன் அர்டினோ சாஃப்ட்வேர், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து கீழேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லிங்க் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டேபிள் பேக்கேஜ், சரிங்களா? ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும், சரியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. இதில் நீங்கள் போய் ESP8266 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 40 MB வரும். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் காலேஜில் வந்து இருக்கிற சிஸ்டம் இல்லைன்னா ப்ராக்ஸி அதிகமாக போட்டிருக்கிற சிஸ்டம்ல கொண்டு போயிட்டு இந்த வைஃபைல கொண்டு போயிட்டு இதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து எரர் வரும், புரியுதா? ஸோ ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு சில டைம் தான் எரர் வரும். அதனால பெஸ்ட் சஜஷன், உங்களோட மொபைல் போனோட ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட், சரியா? ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட போர்டு வந்து ரெடி ஆயிடும். போர்டு ரெடி ஆனதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா டூல்ஸ் போகணும். டூல்ஸில் வந்து போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் அர்டினோட தான் இந்த மாதிரி இருக்கும். அதாவது அர்டினோ வெர்ஷன் 1.8.13. இன்கேஸ் ப்ரீவியஸ் வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா இந்த செகண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா போர்டுமே வந்துடும். இந்த இடத்துலயே எல்லா போர்டுமே வந்திருக்கும். அர்டினோ யுனோல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற ESP வரைக்கும் எல்லாமே இங்கேயே வந்துடும். பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன்றதுனால ஒரு போர்டையும் அவங்க குரூப் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆர்ம் போர்ட் 32 பிட் அப்படின்னா அது மட்டும் இருக்கும். அப்புறம் AVR போர்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஸோ நம்ம அர்டினோ யுனோவே வந்து பார்த்தீங்கன்னா அர்டினோல AVR போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள தான் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அப்போ அர்டினோ யுனோ வேணும்னா இங்கே போய் இதை சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வேற போர்டு வேணும் அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஏரோஃபீல்டு மேலே கீழே இருக்கு இல்லையா, அதில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ESP8266 இதுதான் நம்ம தேவைப்படுற போர்டு. ஸோ இந்த போர்டு வேணும்னா இங்கே வந்து இதுல வந்து மேலே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல அந்த ESP01 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஓகேவா, ஜீனரிக் ESP8266 சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்றது இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா நோட் MCU 1.0. ஸோ இதுலயே 2 வெர்ஷன் இருக்கு. நோட் MCU 0.9 ESP12 மாடியூல்னு ஒன்று இருக்கும். என்னோட சஜஷன் நீங்க வந்து நோட் MCU 1.0 ESP12E மாடியூல் இதை யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஸ்டேபிளா இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டூல்ஸ்ல போர்டில் போயிட்டு ESP8266 அந்த நோட் MCU போர்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஸ்பீடு. ஸோ இது வந்து 1,15,200. இது வந்து கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய சஜஸ்டட் ஸ்பீடு, சரிங்களா? ஸோ பிட் ரேட்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் CPU ஃப்ரீக்வன்சி ஹையா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வரும், சீக்கிரமா போர்டு போயிடும். ஸோ அதனால வந்து 18 MHz ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிப்செட் ஃபிளாஷ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ SPI FFSன்னு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்டா ஒரு வெப்சைட்டை வந்து உள்ள போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து சர்வராக நீங்கள் இந்த டிவைஸை கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து எனக்கு ஒரு இமேஜ் வந்து நான் உள்ள லோட் பண்ணி அந்த இமேஜ் வந்து எனக்கு தேவையான நேரத்தில் அதை அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் சர்வர் மாதிரி நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த சுச்சுவேஷனில் மட்டும் இந்த ஃபிளாஷ் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 3M வரைக்கும் இருக்குது ஆப்ஷன். பட் நீங்க யூஸ் பண்ற போர்டு டிபெண்ட் பண்ணி இது வேரி ஆகும், சரியா? ஸோ மேக்ஸிமம் 1 MB மேல நம்ம வந்து இமேஜையோ இல்லை சர்வரையோ உள்ள போடுறது கிடையாது. ஸோ ஆனால் அதிகபட்சம் இது 1 MB SPI FFS சூஸ் பண்ணலாம். ஒரு சில அப்ளிகேஷன் வரும், அதை நான் பின்னாடி சொல்றேன். பட் இப்போ வந்து நோ SPI FFSன்னு சொல்லிடுங்க. அப்படின்னா இது வந்து ப்ரீ டிஃபைன்டா எந்த ஒரு மெமரியும் வந்து வேற பர்பஸ்க்காக அலோகேட் பண்ணாது, ஃபுல்லா ஸ்டோருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டீபக்கிங் எல்லாம் தேவையில்லை. மற்றதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் டச் பண்ண வேண்டாம். டீபக் நல்லே இருக்கணும், லோ மெமரி இருக்கணும், ஃபிளாஷ் இருக்கணும்,
எக்ஸெப்ஷன் டிசேபிள், ஒன்லி ஸ்கெட்ச் இதெல்லாம் இருக்கணும். இது வரைக்கும் நீங்க வந்து டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஓகேவா? எப்போ நீங்க ஃபிளாஷ் மெமரி யூஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அப்போ மட்டும் இதை மட்டும் மாத்துங்க. சரியா? பாட் ரேட் இதெல்லாம் மாத்தாம இருக்க வரைக்கும் உங்களோட போர்டு வந்து லைஃப் அதிகமாகும். நெக்ஸ்ட் போர்ட். ஸோ இந்த போர்ட்ல வந்து டிஃபால்ட்டாவே என்னோட சிஸ்டம் வந்து காம்போர்ட் 3ல இருக்கும். இப்போ நான் வந்து கழட்டிடுறேன், என்னோட நோடல்சி டிவைஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாவே சிஸ்டம்ல COM3 இருக்கு. அப்படின்னா இது வந்து என்னோட நோடல்சி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி என்னோட நோடல்சி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க டிவைஸ் மேனேஜர்ல போய் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக தெரியும். இப்போ நான் எகைன் பிளக் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போகணும். இப்போ போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே என்னோட டிவைஸ் வந்து சூஸ் ஆகிருக்கும். ஒரு சில சமயத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த காம்போர்ட் வந்து சூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம். ஒன்று வந்து இந்த போர்டு வந்து டிஃபால்ட்டா அப்படின்னா யூனோல இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் என்சிக்கு சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க போர்டில் போயிட்டு ESP8266ல போய் நோட் என்சி சூஸ் பண்ணணும். ரெண்டாவது போர்ட்ல வந்து காம்போர்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க பண்ணா போதும். அகைன் அண்ட் அகைன் ப்ரோக்ராம் பண்றப்போ வேற எந்த செட்டிங்ஸும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்காது. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இனிஷியலைசேஷன். ஸோ அட்ரினோல ஒரு சின்ன பிளிங்க் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம IoT ப்ராஜெக்ட் போயிடலாம். ஸோ எப்பெல்லாம் நீங்க வந்து அட்ரினோட ஸ்கெட்சை ஓப்பன் பண்றீங்களோ அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நேம்ல சேவ் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபுல்லுமே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி உள்ள போகணும், வெர்ஷன் சூஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் வந்து எப்படி நடக்கும், இதுதான் பழைய அட்ரினோ வெர்ஷன்ல இப்படி இருக்கும். 1.8.3 அந்த அட்ரினோ வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா போர்டு போனோடனே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் என்சி இருக்கும். பட் இப்போ 8.13 10 வெர்ஷன் அது வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மாடல். ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பயப்பட வேணாம். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் LED வந்து நம்ம எரிய வைக்க போகிறோம். பில்ட்-இன் LED எங்கே இருக்குன்னா அது இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? உங்களோட ப்ராசர் பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் LED கொடுத்துருக்காங்க. இந்த LED வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம IoT ப்ரோக்ராம்ல போயிடலாம். ஸோ வாய்ட் செட்டப். இந்த வாய்ட் செட்டப் வந்து ஒன் டைம் ப்ரோக்ராம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம பின் மோட கான்ஃபிகர் பண்றோம். சரியா? ஸோ பின் மோட் அப்படிங்கிறது என்னன்னா என்ன பின்னு எந்த மோட்ல கான்ஃபிகர் பண்றோம் அப்படின்னு. ஸோ பில்ட்-இன் LED நான் கொடுத்ததுனால இது வந்து ப்ளூ கலர்ல எனக்கு தெரியுது. ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது வந்து நான் மோட் வந்து நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ல நான் இனிஷியலா என்ன மோட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை ஆட் பண்ணி இதுல வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த LED பில்ட்-இன் வந்து இனிஷியலா எப்படி இருக்கணும், ஆன்ல இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் பில்ட்-இன் வந்து லோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆரம்பிக்கும் போதே இது வந்து ஆஃப்ல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணும்போது எல்லா டிவைஸும் ஆஃப்ல வச்சுட்டு திருப்பி வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கிற போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம கனெக்ஷன் கொடுத்தோடனே எல்லா டிவைஸும் ஆன் ஆச்சுன்னா அது வந்து ப்ராப்பரான ஆட்டோமேஷன் கிடையாது. ஸோ அதை என்ஷூர் பண்றதுக்காக இந்த லைன் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோட யூசேஜ் உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட் லூப். ஸோ இதுல வந்து ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் ரைட்னு சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் ரைட்னா எதர் 0 or 1, ஹை ஆர் லோ, ஆன் ஆர் ஆஃப் அது மட்டும் தான் நடக்கும். LED வந்து நான் ஹை கொடுக்குறேன் அப்படின்னா ஆன் ஆகுது. ஒரு 1000 மில்லிசெகண்ட் டிலே ஆட் பண்றேன். அதாவது அந்த ஆன் ஆகிற ஸ்பீட் வந்து மில்லிசெகண்ட் வந்து என்னால கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ அதனால ஒரு செகண்ட் டிலே நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோ கொடுக்குறேன். ஸோ அப்போ ஆஃப் ஆயிடுது. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த LED பில்ட்-இன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன்னா மேலே போயிட்டு நான் டிக்ளேர் கூட பண்ணிக்கலாம். வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்டிஜர் இந்த LED பில்ட்-இன்க்கெல்லாம் நான் வந்து LED பின் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இதை நான் இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ P0, P1, P2, P3 அப்படின்னு அந்த பின்ஸ் எல்லாமே இது கூட அசைன் பண்ற மெத்தடும் இதுதான். சரியா? இப்படி யூஸ் பண்ணனா LED பின் அப்படிங்கிற அந்த கீவேர்டையே நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு சில இடத்துல ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட்டடா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பின் நம்பர் வந்து நான் மாத்திட்டே இருக்கணும்னு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன்ல ஒரு 10 இடத்துல நம்ம போய் மாத்திட்டு இருக்கணும். அதுக்கு பதிலா இங்க வந்து நான் டிக்ளேர் பண்றதுனால இந்த ஒரு இடத்துல லைன் நம்பர் 1ல நான் சேஞ்ச் பண்ணேன்னா எல்லா இடத்துலயும் அது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ கோட் அப்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நீங்க கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம். கம்பைல் பண்றதுக்கு இந்த இடத்துல வெரிஃபைன்னு வருது இல்லையா, டிக் மார்க் போனோடனே
இது கம்பைல் பட்டன். அதுக்கப்புறம் அப்லோடிங் பட்டன் இந்த ஏரோ கிளிக், இல்லைன்னா கண்ட்ரோல் யூ கொடுக்கலாம். நீங்க டிஃபால்ட்டாகவே கண்ட்ரோல் யூ கொடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னாவே அது வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் ஆகும். ஸோ அதனால கம்பைல் ஒரு தடவை அப்லோட் ஒரு தடவைன்னு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டேரக்டா அப்லோட் கொடுங்க, இங்க ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகும். இன்கேஸ் எரர் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கன்சோல் விண்டோல உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ எரர் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர்டு வந்து அப்லோட் ஆகும். நிறைய டைம்ஸ் வந்து இந்த போர்டில் வந்து நீங்க லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரோக்ராம் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சில சமயத்துல லோட் ஆகிறது வந்து லேட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ரீசெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் எரியும். அதுக்கப்புறம் ஃபிளாஷ் பட்டனும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிளாஷ் பட்டனை ஹோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் வந்து வேகமாக எரேஸ் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால ஃபிளாஷ் பட்டன் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கும். அதுக்கப்புறம் சீரியல் மானிட்டர் தெரியும் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க இதுல வர அவுட்புட்டை என்ன பாஸ் ஆகுது, இந்த கேபிள் வழியா கம்ப்யூட்டர் கூட என்ன பாஸ் ஆகுது, டேட்டா எப்படி 0வா 1ஆ இல்லை என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சீரியல் மானிட்டர் மூலமா இங்க பாத்துக்கலாம். இங்க வந்து பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட் சீரியல் மானிட்டர்ல பிரிண்ட் பண்றதுக்கு. சரி, இது அப்லோட் ஆகட்டும். மீன் டைம்ல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இது என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதையும் நான் இன்னைக்கு கிளாஸ்ல ஷேர் பண்றேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அர்டினோவோட ப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சாவே போதும், அர்டினோட நீங்க பெரிய அளவில் கோடிங் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இனிஷியலா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். பிளஸ் அதோட பின் டயக்ராம் இருக்கும். இந்த கோட் மறந்துடாதீங்க. ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சி, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? அது மறந்துடாதீங்க. ஸோ கோட் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அப்லோட் ஆகும்போது இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இதுதான் நான் காமிக்கணும். இந்த எல்இடி வந்து இந்த மாதிரி வேகமாக பிளிங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்லோடிங் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே வந்து பர்சன்டேஜ் வைஸா அப்லோட் ஆகும். 31, 62, 84 அந்த மாதிரி அப்லோட் ஆகும். இது வந்து போர்ட் வெர்ஷன் 2.5.0 தான் இந்த மாதிரி வரும். இன்கேஸ் நீங்க வந்து 7.3 அந்த மாதிரி அட்வான்ஸ்டு போர்டு பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் வந்து அந்த பர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு போர்டு வந்து யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். பட் இதுதான் ஸ்டேபிள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பில்ட்-இன் எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன் ஆஃப் ஆகுது. இந்த பில்ட்-இன் எல்இடியும் ஒரு பர்டிகுலர் பின்னும் வந்து டிஃபால்ட்டா கனெக்ட் ஆயிருக்கும். அது எந்த பின் அப்படின்னா D4. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பின் அப்படிங்கிற இடத்துல D4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ D4ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா இந்த எல்இடி பின்னையும் D4ல மாற்றி வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த D4ம் இந்த எல்இடி பில்ட்-இனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஈச் அதர். இது ஆஃப் ஆகும்போது அது ஆன் ஆகும், அது ஆன் ஆகும்போது அது ஆஃப் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த கோட் அப்லோட் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ சில சமயத்தில் உங்கள் கையில் வந்து எல்இடியில் செக் பண்ணுறதுக்கு அப்படின்னா பில்ட்-இன் எல்இடி வச்சு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரிகர் ஆகுதா இல்லை வந்து கோட் அப்லோட் ஆகுதா அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் நான் கொடு இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பின் மோடு, டிஜிட்டல் ரைட்டு, டிஜிட்டல் ரீட், அனலாக் ரீட், நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வெரி பேசிக் டு வெரி அட்வான்ஸ் லெவல் எல்லா விதமான ஃபங்க்ஷனும் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க கோட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இந்த எல்இடிஸ் வந்து பாருங்க இப்போ பிளிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவா நம்மளுக்கு வந்து இந்த பிளிங்கிங் வந்து நடக்கும். ஸோ இதை மறைச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவலி இந்த எல்இடியோட அவுட்புட்டே இதுதான். பட் இதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளிங்க் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பின்னையும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பில்ட்-இன் எல்இடி வந்து ஃபுல் ஆகும். D0ஐயும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சு இல்லையா அந்த மெத்தட்ல உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். இங்க நான் D4 D0 யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுவும் ஆல்டர்னேட்டிவா பிளிங்க் ஆகும். ஸோ இங்க வந்து சீரியல் பிகின் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் எதுக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சீரியல் பிகின்னா என்ன,
அது எப்படி வந்து எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஃபோர்த் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கோடு, இது வந்து சின்டாக்ஸ், இது வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைனோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போதும். சரியா? ஸோ இதில் சீரியல் டாட் பிகின் கொடுக்கும்போது செட் த டேட்டா ரேட் பண்ணி, அதாவது நீங்க என்ன இந்த சீரியல் பிகின்குள்ள என்ன டேட்டா ரேட் செட் பண்றீங்களோ அந்த டேட்டா ரேட்ல உங்களுக்கு வந்து சீரியல் மானிட்டர்ல அவுட்புட் வந்து டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஓகேவா? டேட்டா ரேட் தப்பா சூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே பாக்ஸா வரும். ஸோ அதனால கரெக்டான டேட்டா ரேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீரியல் டாட் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த எல்என் போட்டீங்க அப்படின்னா நியூ லைன். சரியா? சீரியல் டாட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பட் சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன்ல வரும். அதே மாதிரி சீரியல் ரீடு, சீரியல் அவைலபிள், ரைட், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இது பார்த்துக்கோங்க. எல்சிடி யூஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் கமெண்ட்ஸு. இந்த வைஃபை தான் நம்மளுக்கு இப்போ மேஜராக யூஸ் ஆகக்கூடியது. சரியா? ஏன்னா வைஃபை வச்சு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வைஃபை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டேரெக்டாகவே எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இந்த மேனுவலையும் ஒரு வாட்டி எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? வைஃபை சம்மந்தப்பட்ட எல்லா கீவேர்ட்ஸும் இதில் இருக்கும். இது வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட், நம்ம கிளைண்டா வந்து ஆக்ட் ஆகும்போது இந்த கிளைண்ட்ல இருக்கிற டேட்டா வந்து ஸ்டாப் பண்றது, ஃபிளஷ் பண்றது, அந்த மாதிரியான ஆப்ரேஷனுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராம்ல நான் டேரக்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் டேரக்டா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, D0 பின் வந்து இது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ D0 வந்து இந்த பில்டின் எல்இடி கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எல்இடி வந்து D4 கூட கம்யூனிகேட் ஆயிருக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்காக தான் நான் இது கூட அப்லோட் பண்ணேன். So up to this, it is more than sufficient to understand the basic level. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போர்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நீ டேரக்டா ஐஓடிக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்விட்ச் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து நான் அப்படின்னு சொல்றேன். அதுக்கான கோடிங் மட்டும் நீ பார்த்துடலாம். கிளவுடு பிளஸ் அதோட கனெக்டிவிட்டி நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து கோடிங் மட்டும் பார்த்துக்குவோம். Yeah, it's ready. Okay, so this is all about the coding. So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளவுட்ல இருந்து ஒரு ஸ்விட்சை வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். அந்த ஸ்விட்ச் நம்மளோட எல்இடி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? இந்த கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய எல்இடி வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை நான் ரியல் டைமா நான் செஞ்சு காமிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து அங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கண்ட்ரோலரை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து இன்டர்நெட்ல கனெக்டட். உங்க வீட்டில் உங்களோட மொபைல் ஃபோன் இல்லை உங்க லேப்டாப் அது வந்து நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த நோட் எம்சியூ வந்து நான் என்னோட ஹாட்ஸ்பாட் மூலியமா நான் நெட் கனெக்டிவிட்டி அது கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா இட் வில் டாக் டு ஈச் அதர். சரியா? நீங்க அங்கிருந்து கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி, கமாண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த லைட்டாக தான் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ நீங்க வந்து இது ஜஸ்ட் லைட்டுன்னு மட்டும் யோசிக்க வேணாம். இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ நம்ம வந்து ரியல் டைமா ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே. சரியா? ஸோ இந்த ரிலேக்கும் ஆர்டினரியா நம்ம இந்த மாதிரி எல்இடி வைக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி வந்து 3.3 வோல்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். இன்கேஸ் அது 5 வோல்டேஜ் அவுட்புட்டா இருந்ததுன்னா ஒரு வெஸ்டர் சீரியல்லாம் போட்டு நீங்க இந்த எல்இடி கனெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும். இதே ஆன் அண்ட் ஆஃபை நீங்க இந்த ரிலேல கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 3.3 வோல்டேஜ், இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய 3.3 வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல 230 வோல்டேஜை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கும். இப்போ நீங்க 3.3 வோல்டேஜ் நீங்க ஆன் கொடுத்தீங்கன்னா இங்க 230 வோல்டேஜ்ல இந்த சைட்ல ஆன் வரும். இங்க 3.3 வோல்டேஜ்ல ஆஃப் கொடுத்தீங்கன்னா இங்க 230 வோல்டேஜ்ல ஆஃப் ஆகும். ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனை செய்யறது தான் இந்த ரிலே. ஸோ நான் சொன்னலையே ஆக்சுவேட்டர்னு சொல்லி, அதுதான் இது. சரியா? ஸோ இந்த ஆக்சுவேட்டரை நீங்க வந்து ஃபிட் பண்ணினீங்கன்னா உங்க வீட்டில்
ரியல் டைமா வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு ஃபேன் டிவி எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? அந்த டெமோவையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா எங்க வீட்டில் நான் அதை செஞ்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அது வந்து ரியல் டைம் ஹோம் ஆட்டோமேஷன் நான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு அது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு எல்இடி மட்டும் வித்தவுட் ரிலே, சரிங்களா? ரிலே நான் கொடுக்கல, ஏன்னா 230 வோல்டேஜ் கொஞ்சம் சேஃபர் இல்லை. இப்போ இந்த எல்இடி மட்டும் நான் ஆன் அண்ட் ஆஃப் பண்றேன். ஸோ யூ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ஜஸ்ட் எல்இடி. சரியா? யூ திங்க் தட் இட் இஸ் a ரியல் டைம் ஹோம் அப்ளையன்ஸ். சரியா? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எல்லாமே பண்ண முடியும். அது 440 வோல்டேஜா இருந்தாலும் சரி, இல்ல வந்து 3 ஃபேஸ் மோட்டரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரம் த ரிமோட் லொகேஷன். ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங் பார்க்கலாம். இந்த ஸ்விட்சை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஒரே ஒரு சிங்கிள் ஸ்விட்சை மட்டும் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத இந்த கோடிங்க. இதுல இன்க்ளூட் ESP8266 வைஃபை டாட் ஹெச் அப்படின்னு ஒரு லைப்ரரியை ஹெடர் ஃபைல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எப்படி சி கோடிங்ல மேல வந்து ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் IO.h அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து ப்ரீடிஃபைன் லைப்ரரிஸ் எல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்ணணும். நம்ம எஸ்பெஷலா இந்த போர்டு வந்து ESP லைப்ரரி வச்சு தான் ஒர்க் ஆகும், வைஃபை லைப்ரரி. ஸோ அதனால அந்த லைப்ரரி வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இது வெரி ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க போர்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த இடத்துல வந்துட்டு நோட் MCUன்னு ஒரு போர்டு இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா, அது பண்ணும்போதே இந்த லைப்ரரி டிஃபால்ட்டா உள்ள வந்துடும். நீங்க மேனுவலா வந்து சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா string.h, இது வந்து ஆப்ஷனல் லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்காக அப்படின்னா நிறைய மெமரி வந்து உங்களோட நோடல் ருசி வந்து எடுத்துக்காம இருக்கிறதுக்காக நான் வந்து string.h அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அந்த அப்ளிகேஷன் போடுறேன். இது இல்லாம கூட ஒர்க் ஆகும், பிரச்சனை கிடையாது. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைப்ரரி என்னன்னா Adafruit MQTT.h, Adafruit MQTT Client.h. இந்த ரெண்டும் என்ன பண்ணும்னா Adafruit அப்படின்ற அந்த கிளவுட் கூட என்னோட இந்த கண்ட்ரோலரை கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நோட் MCU கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலருக்கு நான் ஒரு வைஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துட்டேன்னா இது வந்து டைரக்டா நெட்ல வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் டேட்டாவை. அந்த டேட்டா ஒரு இடத்துல போய் வெர்ச்சுவலா ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெர்ச்சுவல் மெமரினா ஜிமெயில் அக்கௌண்ட் சர்வர் சொல்லலாம், இன்னைக்கு காலையில கூட டவுன்ல இருக்கு. ஸோ அது எங்கேயோ ஒரு பக்கம் டவுன் ஆகுறது நம்ம எல்லா பக்கம் எஃபெக்ட் ஆகுது இல்லையா. நம்மளோட லொகேஷன் வந்து எங்க இருந்தாலும் அந்த சர்வர் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி Adafruitங்கிறது வந்து ஒரு சர்வர், அதுதான் நம்மளோட இப்போ ஃப்ரீ சர்வர், ஃப்ரீ கிளவுடு. சரிங்களா? கூகுள் போனீங்கன்னா நீங்க பே பண்ணணும், ஃப்ரீ சர்வீஸ் ஆஃபர் பண்றான், பட் அதுக்கு கிரெடிட் கார்டு எல்லாம் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து தான் உள்ள போக முடியும். பட் இதுல இந்த கிளவுடு போனீங்கன்னா இது ஃபுல் ஃப்ரீ. நீங்க வந்து இமெயில் ஐடி மட்டும் கொடுத்து சைன் அப் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோலர் வந்து இப்போ எனக்கு கிளைண்ட், ஓகேவா? நான் யூஸ் பண்ற இந்த கிளவுடை கம்பேர் பண்ணும்போது அந்த கிளவுட்ல ஒரு கிளைண்டா தான் நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த Adafruit அக்கௌண்ட்லயே நான் வந்து என் நம்பர் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் வந்து அட்டாச் பண்ணி போறேன். ஸோ அப்போ எந்த கண்ட்ரோலருக்கெல்லாம் நான் அதோட கிரெடென்ஷியல் கொடுக்குறேனோ எல்லா கண்ட்ரோலர் வந்து ஒன் கிளைண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் கிளவுட். சரியா? ஸோ இந்த வெர்ச்சுவல் லொகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த சர்வரை தான் நான் Adafruitனு சொல்றேன். ஸோ இது வந்து மேண்டேட்டரி. ஸோ இப்போ இந்த Adafruitஐ வந்து நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வேணும். ஸோ அதுதான் வந்து MQTT ப்ரோட்டோகால். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க தியரியில, MQTTங்கிறதா ஃபாஸ்டஸ்ட் ப்ரோட்டோகால், இதுதான் லைட் வெயிட் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்லி IoT அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வந்து MQTT மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். என்னோட கிளாஸ் எல்லாத்துலயுமே MQTT மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லைட் வெயிட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா சென்ட் பண்றோம். ஸோ அப்போ அந்த ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் சொல்லணும். ஸோ அதனால வந்து Adafruit MQTT.h அப்படிங்கிற இந்த லைப்ரரி மேண்டேட்டரி. ஸோ இந்த லைப்ரரி எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க வந்து கூகுள் சர்ச்ல ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. கொடுத்த உடனேயே இது வந்து உங்களுக்கு ஒரு GitHub லிங்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லிங்கே GitHub தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த GitHub லிங்க் போனதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணணும் ஹெடர் ஃபைல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆப்ஷன் வரல, கோ டு மை ஃபைல் தான் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லாஷ் முன்னாடி ஒரு லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா கோடு அப்படின்னு சொல்லி இப்போ கிரீன் கலர்ல வருது. இதை கிளிக் பண்ணிட்டு தென் டவுன்லோட் ஜிப் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஜிப் ஃபைல் மட்டும்தான் நம்ம ஈஸியா இன்க்ளூட் பண்ண முடியும். அதனால கரெக்டா டவுன்லோட் ஜிப் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இது தேவையில்லை. சரியா? ஸோ அதே மாதிரி செகண்ட் லைப்ரரி Adafruit MQTT Client.h. ஸோ இந்த லைப்ரரி நம்மளுக்கு வேணும். ஸோ இதையும் வந்து அதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லைப்ரரி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கெட்ச்ல போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரி மெனுல ஆட் ஜிப் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணணும்.
இங்க போயிட்டு எந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட்ஸ்குள்ள இருக்குதா இல்ல வந்து நீங்க டெஸ்க்டாப்ல வச்சிருக்கீங்களா, அந்த லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைப்ரரி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேரக்டா அடுத்த லைன் போகலாம். ஸோ இந்த ரெண்டு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ அடாப்ட் mpdt.h mpdt-client.h இந்த ரெண்டு இல்லைன்னா அடாப்ட் வெப்சைட் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுதான் கிளவுட். ஸோ அடுத்தது வந்து எல்இடி பின். ஸோ நம்ம வந்து ஹோம் அப்ளைன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஹோம் அப்ளைன்ஸோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபேன் சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் வந்து ஃபேன் பின் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் யூஸ் பண்றது, சரியா? நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து B0 இருந்து B13 வரைக்கும் உங்களுக்கு நிறைய பின்ஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பின்னை வந்து இங்க கான்ஃபிகர் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் D1 யூஸ் பண்றேன்னா இங்க D1 கொடுக்கலாம். ஸோ இதுதான் நான் போர்டு மெத்தட் சொன்னேன். D1 கொடுத்தீங்க அப்படின்னா அது போர்டு மெத்தட். இதுவே 5 கொடுத்தீங்க அப்படின்னா GPIO பின் மெத்தட், சரியா? ஸோ GPIOல 5th பின் வந்து D1. ஸோ அப்படி நீங்க கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா போர்டில் வந்து D1 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா? அது ஆக்சுவலா வந்து 5th GPIO பின். இந்த கமாண்ட் லைன்ஸ் வேணா டபுள் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அது கமாண்ட் லைன். அதுக்கப்புறம் நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது வந்து எடுத்துக்காது, சரியா? எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வைஃபை கனெக்டிவிட்டி. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்போ நம்ம வந்து ஆர்டினரி அட்ரினோவுக்கும் இந்த NodeMCக்குள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த வைஃபை கனெக்டிவிட்டி. ஸோ இங்க வந்து வயர்லெஸ் லேனுடைய SSID அண்ட் பாஸ்வேர்டு இந்த ரெண்டு விஷயம் நான் வந்து கொடுக்கணும், சரிங்களா? ஸோ SSID அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டோட நேம் இல்லைன்னா வைஃபை ரவுட்டரோட நேம், சரிங்களா? இப்போ காலேஜில் வைஃபை யூஸ் பண்ணீங்கன்னா IoT லேப் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி உங்களோட மொபைல் போன் வந்து வேற ஒரு டிவைஸ்க்கு உங்க லேப்டாப்க்கு ஹாட்ஸ்பாட்டா போட்டீங்கன்னா உங்களோட டிவைஸ்க்கு ஒரு நேம் வச்சிருப்பீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த வைஃபை ரவுட்டருக்கு. ஸோ இங்க என்னோட கேஸ்ல வந்து என்னோட மொபைல் போன் தான் நான் வந்து ஹாட்ஸ்பாட்டா யூஸ் பண்ண போறேன், வைஃபை ரவுட்டரா யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ அந்த வைஃபை ரவுட்டருடைய நேம், சரிங்களா? ஸோ நான் வந்து லைஃப் வித் ஐஓடின்னு வச்சுருக்கேன். எல்லாமே ஸ்மால் லெட்டர். இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட், கேஸ் சென்சிட்டிவ், ஸ்பேஸ் கோட் மேட்டர், ஓகேவா? ஸோ தெளிவா கரெக்டா கொடுங்க. ஏன்னா இந்த வேல்யூ தப்பு பண்ணீங்கன்னா எரர் காமிக்காது, பட் கனெக்டும் ஆகாது, சரியா? ஸோ அதனால இது வந்து நீங்க கரெக்டா உங்களோட மொபைல் போன்ல எப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாஸ்வேர்டு. இன்கேஸ் நான் பாஸ்வேர்டு கொடுக்கலன்னா அதை டெலிட் பண்ணி டபுள் கோர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டேன்னா பாஸ்வேர்டு இல்லாம ஓப்பன் ஆக்சஸ் நெட்வொர்க் கூட எது கூட வேணாலும் கனெக்ட் ஆயிடும். ஆனா இந்த நேம்ல இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி பண்ணணும்னா நான் வந்து இந்த பாஸ்வேர்ட் டெலிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளுக்காக நான் வந்து 1 to 8 வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்னோட வைஃபை கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது வந்து நம்மளுடைய SSID அண்ட் பாஸ்வேர்ட் ஜஸ்ட் இன்டர்நெட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட டிவைஸ்க்கு ஜஸ்ட் இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா AIO சர்வர் அண்ட் சர்வர் போர்ட். இந்த AIO சர்வர்ங்கிறது என்னன்னா அடாப்ரூட்டோட இன்புட் அவுட்புட் சர்வரோடைய நேம். ஆக்சுவலா அந்த வெப்சைட் வந்து io.adafruit.com, ஓகேவா? அந்த சர்வர் நேம். இதுதான் நம்மளோட கிளவுட். ஸோ அந்த கிளவுடோட நேம் கொடுத்துறோம். அவங்க வந்து சர்வர் போர்ட் வந்து 1883 கொடுத்துருக்காங்க. அடாப்ரூட் வெப்சைட்டுக்குன்னு அவங்க போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், சரிங்களா? இது மாறாது. ஸோ அதனால நம்ம எப்படி 808088 சொல்றோமோ அந்த மாதிரி அடாப்ரூட்டுக்கு வந்து இது கான்ஸ்டன்ட். எல்லா சிஸ்டம்க்கு இது அப்ளிகபிள். ஸோ அதனால 1883 அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து அடாப்ரூட்ல யூசர் நேம் அண்ட் கீவேர்ட். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் கீவேர்டு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது, சர்வர் கான்ஃபிகர் பண்ணும்போது அங்கிருந்து எடுத்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஒன்ஸ் நீங்க அந்த யூசர் நேம் அண்ட் கீவேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அடாப்ரூட் கிளவுட்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் கூட லாகின் ஆயிடும். ஸோ இதுதான் ரியல் டைம் கனெக்டிவிட்டி பிட்வீன் யுவர் கிளவுட் அண்ட் டு த கண்ட்ரோலர், சரிங்களா? ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அங்கே எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்றது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து